கனடாவை சேர்ந்த ஒரு தமிழர் இப்ப தன்னுடைய குடும்பத்துக்காக நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சரியாக 30 வருடத்துக்கு முன்னாடி ஈழத்திலிருந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்த புவனேந்திரன் பூபாலசிங்கம் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீரதி அப்படின்ற ஒரு மனைவி இருந்திருக்காங்க. நிலோக்ஷனா மற்றும் பத்தீரன் அப்படின்னு 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இதுல இவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகள் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி 2022ஆம் வருடம் மார்க்காம்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது டிராபிக் சிக்னல்ல ரெட் போட்டிருந்ததையும் தாண்டி ஒரு கார்பேஜ் ட்ரக் உங்களுடைய வண்டியோட கொலைட் ஆயிருந்திருக்கு. இந்த கொலிஷன்ல சம்பவ இடத்திலேயே புவனேந்திரனுடைய 2 குழந்தைகளுமே இறந்து போயிருக்காங்க. அவருடைய மனைவி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த கார்பேஜ் ட்ரக் ஓட்டுனவர் பாத்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்த ஆந்தோனி பக்லேரி அப்படின்றவர். இதனால புவனேந்திரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த 4 வருடமாக போராடிட்டு இருந்திருக்காரு. ஒரு வழியாக இந்த கேஸுடைய ட்ரையல் இந்த மாதம் ஏப்ரல் 17ஆம் தேதி நியூ மார்க்கெட்ல உள்ள நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டில ஒன்று சேர்ந்து புவனேந்தருக்கு ஆதரவாக திரண்டிருந்தாங்க. இந்த நிலைமையில இந்த கேஸ்ல தீர்ப்பளித்த ஜட்ஜ் சம்பவம் நடந்த நாள் இன்னைக்கு ஆந்தனி குடிக்கவும் இல்ல, ஸ்பீடாவும் போல. அதற்கு மாறாக அவருடைய கண்கள்ல சூரிய ஒளி பட்டுருந்துச்சு. அதனால டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு. எதுக்கு ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்துச்சு. இவருடைய பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு கார் இருந்தது காரணத்தினாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இவரை ஒரு கிரிமினலா நடத்துறதுக்கான த்ரெஷ்ஹோல்ட் இந்த கேஸ்ல வரல அப்படின்னு சொல்லி மொத்த கேஸையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. இந்த ஜட்மெண்ட்டுக்கு அடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வாசல்லே போராட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்திருக்காங்க. மேலும் இந்த ஜட்மெண்ட் புவனேந்திரன் மற்றும் எல்லாரையுமே ஒரு வியப்புல ஆழ்த்தி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப புவனேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே அன்றைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. இருந்தாலுமே அவருக்கு இப்படி ஒரு ஜட்மெண்ட் கிடைச்சது அன்ஃபேரா தான் பார்க்கப்படுது. இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி 2018ல சாஸ்காச்சுவான்ல ஹம்போல்ட் பகுதியில ஹம்போல்ட் பிராங்கோஸ் அப்படின்னு ஒரு ஜூனியர் ஐஸ் ஹாக்கி டீம் வண்டியில போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபிளாஷிங் ரெட் ஸ்டாப் இருந்திருக்கு. அதை பார்க்காத ஒரு ட்ரக் டிரைவர் இந்த வண்டியில இடிச்சு கிட்டத்தட்ட 16 பேர் இறந்து போனாங்க, 13 பேர் காயப்பட்டாங்க. அப்ப அந்த ட்ரக்கை ஓட்டியவர் பாத்தீங்கன்னா ஜஸ்கீரத் சிங் சித்து அப்படின்ற ஒரு இந்தியர். அவர் கனடியன் பிஆர் வச்சிருந்தாரு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு பயங்கர மீடியா அட்டென்ஷன் கிடைச்சு எல்லாரும் பேசினாங்க. இறந்து போன 16 பேருமே பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரவங்க. மேலும் ஒரு இமிகிரன்ட் ட்ரக் டிரைவர் எப்படி எங்க ஆட்களை கொன்னாங்கன்ற மாதிரி தான் பேசவே பட்டுச்சு. எந்த அளவுக்கு இந்த கேஸ் அட்டென்ஷன் விட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ இதை பத்தி பேசினாரு, பக்கத்து நாடான டொனால்ட் ட்ரம்ப் இதை பத்தி பேசினாரு, போப்பு பேசினாரு, ஏன் குவீன் எலிசபெத்தே இதை பத்தி பேசினாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் இயக்கிய ஜஸ்கீரத் போதையில இல்ல, போனை பார்க்கல. அதற்கு மாறாக தன்னுடைய ட்ரக்குக்கு பின்னாடி கட்டி இருந்த டார்பாய் லூஸ் ஆனதுனால தான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அதையும் கேட்காத நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சாங்க. அதுலயும் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறையில இருந்துட்டு அடுத்து 2023 ஃபுல் பரோல் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு. இருந்தாலுமே இவர் கனடியன் பிஆர் இருக்கு அப்படின்றதுனால இந்த கனடியன் பிஆர் ரத்து செய்து இவரை இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தனி கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கேஸ்ல இவ்வளவு வேகம் காட்டிய இந்த நீதிமன்றம் இத்தனை பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கம்ல நடந்த இந்த கிராஷ்கியை காட்ட மாட்டாங்க.